ஹலோ சலீம், வேர் ஆர் யூ? சார் நான் உள்ளே வந்துட்டேன். ஓ சலீம் ராரா, கமான் மேன், குட் ஈவினிங். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஹே இஸ் மிஸ்டர் தேவராஜ். உன்னை போல சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப பண்ணுறாரு. நானும் உங்களை மாதிரி தான் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆசை. உங்கள் சேவையை பாராட்டுறேன் சலீம். தேங்க்யூ. ஆனால் எனக்கு தான் நேரம் கிடைக்கிறதில்ல. நான் கூட அன்னை சாரதா ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன். டைம் கிடைக்கும்போது டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளோ வேணும்? உங்கள் இஷ்டம் சார், எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே சந்தோஷப்பட்ட டைப்பிட் சலீம். இன்னும் இருக்கே, இதுவும் உனக்கு தான். என்ன இது? வாட் தேவராஜ், பின்னாடி என்ன மறந்துடாதப்பா. இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லல, சலீம்னா வெரி ஷார்ப். ஆம் ஐ ரைட் சலீம்? இங்கே பார் சலீம், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ். நாளைக்கு நீ பண்ண போகிற ஹார்ட் ஆப்ரேஷனில் பேஷண்ட்ஸ் ஆகணும். பேஷண்ட் என்னோட அண்ணன் தான். பட் ஏன்லாம் கேட்காதீங்க, ஒரு ஃபேமிலி பிரச்சனை. இங்கே பார் சலீம், மொத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ணி கொடுத்தன்னா என் லைஃப்பில் ஒரே நாளில் நீ எங்கே போயிடுவேன். என்ன பயமாக இருக்கா? ஒன்றுது மட்டும் உயிர், மற்றவங்க தப்பான ஆளாக தேடி வந்திருக்கிற டி. உன்னை இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், செத்துருவேன். சலீம், அந்த 1 லட்சம் ரிசிப்ட், டொனேஷன் திருப்பி வராது. ஒரு சின்ன ஜூஸ் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். என்னது இது? ஆரஞ்சு ஜூஸ் மேம். நீங்க எதோ ஆர்டர் பண்ணீங்க. எனக்கு மெமரி லாஸ் நான் சொன்னேனா? சாரி. நான் எப்ப கேட்டேன், நீ எப்ப கொண்டு வர? ஃப்ரெஷ் ஜூஸ் மேம். அதான் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அத நீ முதல்லயே சொல்லிருக்கணும். irresponsible fellow. நீ சொன்ன டைம்க்கு சாப்பிடுறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கல. சாரி மேம். Call the manager right now. சாரி ஃபார் தி டிலே மேம். போ. என்னப்பா இன்னும் நிஷா? ஒரு ஜூஸ் கொண்டு வர half an hour. ஓ, கிச்சனில் லேட் பண்ணியிருப்பாங்க. பாவம், இவர் என்ன பண்ணுவார்? You shut up. சாரி மேம். தேங்க்யூ சார். தப்பு பண்ணனு கேட்க கூட தைரியம் இல்ல. எனக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கல. போலாம். நிஷா, நீங்க வேணா இருந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நிஷா. சாரி, கார்ல வெயிட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். What is this? 5 ரூபா சார். I know. Tell me, Salim, why are you doing like this? சார், இந்த 5 ரூபாய் நீங்க எமர்ஜென்சில ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி வாங்கின ஃபீஸ். ஓபியில் பார்த்தாலே நம்ம ஹாஸ்பிட்டலில் மினிமம் 300 ரூபாய். தெரியுமா? சொல்லுங்க சலீம். தெரியும் சார். Then why? ஹாஸ்பிட்டல் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க சார். அதான் தூக்கிட்டு உள்ள வந்துட்டேன். Not again. அதுக்குன்னு 5 ரூபா தான் வாங்குவீங்களா? அவங்க கிட்ட 5 ரூபா தான் சார் இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? பாவம் சார், யாரும் இல்லாதவங்க. நான் என்ன தர்ம சத்திரமா நடத்துறேன்? ஹாஸ்பிட்டல். You may go now. தேங்க்யூ சார். சார், ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். சுவாமிநாதன் சார் உங்களை உடனே வர சொன்னாரு.
ஹலோ மேம், சார் ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருக்காரு மேம். ஹலோ, நீ யாரு? மேம், நான் ரிசப்ஷனிஸ்ட் பேசுகிறேன் மேம். நான் சலீம் கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். இவரை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேனோ. ஹலோ, நான் டாக்டர் சுவாமிநாதன் பேசுகிறேன். சலீம் இன்விடேஷன் வாங்கிட்டு உங்களை வீட்டுக்கு போக சொன்னார். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஐ ஹேட் யூ. எனக்கு உங்களை பிடிக்கல. வாங்க தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. ஐயா சலீம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. உட்கார். ஐயா, கல்யாண பத்திரிக்கையா? முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். நிஷாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கியா? நிஷா ஏதாவது சொன்னாலா? நிஷா கொஞ்சம் துடுக்கான பொண்ணுப்பா. எதையுமே நேருக்கு நேராக பேசுவா. நீ தான் அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இனிமே வேலைன்னு ஓடாமல் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க சலீம். சரிங்க. உன்னை பற்றி நிஷா அப்பாக்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லி வச்சுருக்க சலீம். அது தப்புன்னு சொல்கிற மாதிரி நடந்துடாதப்பா. சரிங்க. நிஷா, என்னோட டவலுங்க. டவலே மாப்பிள்ளை வந்திருக்காருடி. வந்து வாங்கன்னு கேளு. என்னோட டவல் எங்க? உள்ளதான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல ஒண்ணு பட்ஜெட்ல இருக்காது. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஹீட் ஆன் பண்ண சொன்னேன். ஏன் பண்ணல? சும்மா வாயை மூடிட்டு இருப்பேன் நினைச்சிட்டீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். நான் கேட்ட சாலட் ரெடியா? சாரிமா, தோசை தான் பண்ணிருக்கேன். ஆளுக்கு ஆளு பண்டதை பண்ணிட்டு சாரியா சாரி. யாருக்கு வேணும் உங்க சாரி? ஏய், ரொம்ப சாரி. இந்த சட்டை வேற மூடி வைக்கல. அதான் சாரி சொல்கிறேன்ல. என்ன சாரி? வெட்டிங் இன்விடேஷன் கூட வாங்க வர முடியாதா? சென்டிமெண்ட்டாக அப்செட் ஆகிட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது சாமிநாதன் ஃபோன் பேசுவார், நர்ஸு ஃபோன் பேசுவா, எல்லாரும் ஃபோன் பேசுவாங்க. நீங்கள் மட்டும் பேச மாட்டீங்கல்ல? கோவப்படாத நிஷா, உனக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். வெளியே போகலாம், ஓகேவா? எதுக்கு இப்படி ஆன் அடிக்கிறான்? வண்டி ஓட்டுற கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரம் ஆறு அடிக்கிற? ரோட்ல வேற வண்டி ஓட்ட வேணாவா? உன் வண்டி ஓர வச்சு விட்ட வேண்டியதானே? அவன் உங்களை தான் சொல்றான். எவ்வளோ ஸ்லோ. அதான் ரோட்ல யாரும் இல்லைல்ல, சிக்னல் இல்லை, போலீஸ் இல்லை, வேகமா போனதா என்ன? பேசுறதே வேஸ்ட். ஹாய் நிஷா. சொல்லுடி. நான் சுரேஷ் கூட வெளியில போயிட்டு இருக்கேன்டி. சப்போஸ் எங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே பாய். சும்மா ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறான். சலீம், நீங்க சூர்யா மாதிரி 6 பேக் ட்ரை பண்ணக்கூடாது. இட் வில் டெஃபினெட்லி லுக் நைஸ் ஆன் யூ. சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? 6 பேக் ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சென்னை. நம்ம காதல நேரத்துல லவ் பண்ற பொண்ணுங்க கொடுக்குற டார்ச்சரை பத்தி தாம்பரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். முத்துக்குமார், சொல்லுங்க முத்துக்குமார். சார், தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன் சார். என்ன அங்கே கூட்டின்னு போ, இங்கே கூட்டின்னு போகணும், வேலை செய்ய விடாம ஊர் சுத்த வச்சு காசெல்லாம் அழிகிறா சார். பத்தாவதுக்கு வாயை திறந்தாலே போய் சார். அவ ஃப்ரெண்டோட லவர் அங்கே கூட்டின்னு போனா, இவ ஃப்ரெண்டோட லவர் இங்கே கூட்டின்னு போனான்னு எவ கதையை கேட்டு வந்து என்ன குறை சொல்றதே வேலையா போச்சு சார். இந்த பொண்ணுங்களே நச்சு. இடியட் ராஸ்கல்ஸ். இந்த பொண்ணுங்களை தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது. பத்தாததுக்கு ஃபோனை போட்டு வெக்கமான எல்லாமே இப்படி கண்டவங்க கிட்ட புலம்ப வேண்டியது. இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட். தேங்க்யூ சார்.
பொது இடம் வந்தா கை கால் படதா செய்யும். கை கால் படுத்தா செய்யுமா? வேணும்னு தானே தொட்ட, எனக்கு தெரியும். Bloody third-rated fellow. இழுத்து நான் அறவிட்ட. என்னாச்சு நிஷா? சார் வாங்க சார், நீங்களே வந்து எல்லாம் கேளுங்க சார். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். வேணும்னு இடிக்கிறானுங்க சலீம். கூட்டத்துல தெரியாம கைப்பட்டுச்சு, சாரி கேட்டா திட்டுறாங்க சார். ஓகே போங்கப்பா போங்க, ஒன்றும் இல்லை. வா நிஷா போகலாம். தெரியாம பண்ண. என்ன தெரியாம ஆள் வந்தோன்னா டிராமா போடுறாங்க. சார் ஒண்ணில சரி தம்பி, பிரச்சனை தைய வேணாம். தக்கன்னு குதிறாங்க. யாருடா யாரு? நானா குதிக்கிறேன்? சாரி கேட்டாங்க. அம்மா கத்தினே இருக்காம போமா. எப்படி பேசுறாங்க பாருங்க. நீங்க சாரி சாரி கிட்ட விட்டுணுமா? அழகா பேசுறீங்க. இல்ல சார், என்ன பிரச்சனைங்க? சார் ஒன்றும் ப்ராப்ளம். ஏப்பா பிரச்சனை பண்றீங்க? என்ன ப்ராப்ளம் சார்? சார் ஒன்றும் ப்ராப்ளம் சார். நாங்கள் பேசுகிறோம். ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லுங்க. சார் நாங்கள் பேசுகிறோம். பஞ்சாயத்துக்கு என்ன சார் இந்த பொறுக்கி பசங்க கிட்ட பேச போறீங்க? பிரச்சனை பெருசா சார். விடுங்க சார், நீ போங்க. சார் தெரியாம பண்ணுவேன் சார். விடுங்க சார், எப்படி ப்ளீஸ் சார்? ப்ளீஸ் போங்க. ஏய், நீ பேசாத போ. உங்க கூட வெளிய வந்த பாருங்க, என்ன செருப்பால அடிக்கணும். போடா. தெரிஞ்சே வந்து இடிக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட சாரி கேக்குறீங்க? இதுக்கு தான் என்ன வெளிய கூட்டிட்டு வந்தீங்க? பிரச்சனை இல்லை. சீ, கைய விடுங்க. நிஷா நிஷா சொல்றது கேளு நிஷா. நிஷா ஒரு நிமிஷம் நிஷா ப்ளீஸ். நிஷா நிஷா பாரு நிஷா ப்ளீஸ் சொல்றது கேளு. எனக்காக உள்ள எதுக்கு? வந்து படம் பார்க்கவா? அதான் அவனுக்கு காமிச்சானுங்களே. பத்தாது? ஏய் நிஷா நில். பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் நிஷா. ஸ்டாப் பண்ண ப்ளீஸ். சொல்றது கேளு நிஷா. Get lost. நிஷா ஒரு நிமிஷம், எல்லாரும் பாக்குறாங்க நிஷா. சொல்றது கேளு நிஷா. வயசு பசங்க நாளைக்கு நீ ரோட்ல தனியா போகணும், போகும்போது யாராவது ஒருத்தர் வம்புல பாவன்ட்டே தேவையாதலாம். நான் ஏதாவது பண்ண பிரச்சனையா இருக்கு நிஷா. போதும், இதான் லாஸ்ட். உங்க கூட நான் வரேன். ப்ளீஸ் சொல்றது கேளு. உங்களை எல்லாம் நம்பி கூட வந்த பாருங்க. நீங்க போய் படுத்து பாருங்க. பாரு ஒரு நிமிஷம். தலைங்க. ஏய், ஆட்டோ, மேல போய் போங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளு நிஷா. எனக்கு தேவையில்ல. நீங்க போங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ரெடி. எவன்டா இந்த நேரத்துல போய்? என்ன தம்பி? சார் குட் மார்னிங் சார். உங்க காரை கொஞ்சம் கீழே வந்து எடுக்க முடியுமா சார்? கீழே வந்தா? ஹலோ, நான் காரை விட்டுட்டு ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேனே. பாண்டிச்சேரியா? ஆமாங்க, பாண்டிச்சேரி தான். இப்போ என்ன வேணும் சொல்லுங்க தம்பி. சார் அப்போ வீட்டில் ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் கார் எடுக்க சொல்றீங்களா சார்? தம்பி என்ன ஓவரா பேசுறீங்க? என் ஒய்ஃப் நீங்க வேலை வாங்குவீங்களா? கவனமா பேசுங்க தம்பி. அவ எனக்கு ஒய்ஃபா இல்லை உங்களுக்கு ஒய்ஃபா? முதல்ல போனை கட் பண்ணுங்க. இப்போ காரெல்லாம் எடுக்க முடியாது. எங்கப்பா போனா? ஆர்டிகோ ஹாஸ்பிட்டல் போகணும் சார். முன்னாடி ஏறு சார். அண்ணா நான் பரிச்சைக்கு டைம் ஆச்சுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமா முன்னாடி உட்காருமா. ஆமாம் உட்காருங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க உட்காருமா. உட்காருங்க தர்மதுரை. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? டேப்லெட். நான் என்ன கட்லெட் நான் சொன்னேன்? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல், இவ்ளோ பெரிய ஃபார்மசி, நல்லா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் கேட்ட மருந்து வேற, நீ கொடுத்துருக்கிற மருந்து வேற. பத்தாததுக்கு செத்து போனது. செத்து போனதா? புரியல? எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போனது. ஹலோ, என்னங்க இது? நாலும் கெட்டு போன மாத்திரை உங்களுக்கு தரேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா? என்ன ஒரு கேர்லெஸ்னஸ். வாந்தி வயிற்று போகல ஆரம்பிச்சு உயிர் கூட போகலாம். மருந்து கடைக்காரங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம், தெரியும்ல? சாரி டாக்டர், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. டாக்டரா? இத முதல்லயே சொல்லி தொலைச்சிட்டீங்க. சரிங்க சார். மருந்து குடும்ப பார்த்து கொடுப்பா. சரிங்க டாக்டர். ச்சே, தேவையில்லாம எவ்வளவு டென்ஷன். மேடம் நான் வெளியே போயிருந்தேன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா?